மேளத்தை வளர்க்க போறண்டி, மேனாட்டார விருந்து கலக்கி காட்ட போறண்டி. வாமா. ஐயா, வீட்டு வேலைக்கு சகாயமா ஒரு பொண்ணு வேணும்னு சொன்னீங்களே, ஆமா, அதான் கூட்டிட்டு வந்தேன். இந்த பொண்ணு வெளியூருங்க, அம்மா அப்பா இல்லாத அனாதை. சுறுசுறுப்பா வேலை செய்யும், சுட்டித்தனமா இருக்கும். எள்ளுன்னா எண்ணெயா இருப்பா. பாக்குறதுக்கு விவரமான பொண்ணு மாதிரி தான் தெரியுது. குணமும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உன் பேர் என்ன சொன்ன? கௌரி. சரி, உள்ள வாமா. என்னம்மா அப்படி பாக்குற? இந்த சென்னையில இப்படி ஒரு பழமையான வீடா இருக்கேன்னு பாக்குறியா? என் கிராமத்து வாழ்க்கையை நான் மறக்க கூடாதுங்கிறதுக்காக நானே பிளான் பண்ணி கட்டினது. ஆமா, இப்படி பணக்கார வீடு மாதிரி இருக்குன்ட்டு சம்பளம் அதிகமா கொடுப்பேன்னு நினைக்காத. 10 பைசா தரமாட்டேன். ஆனா உனக்கு என்னென்ன எப்பப்ப தேவையோ அதை கரெக்டா செய்வேன். ஏன்னா வேலையில ஒரு சின்சியாரிட்டி இருக்குன்னு பாத்தியா? நீங்க சம்பளம் ஒன்னும் தர வேண்டாம். நீங்க தந்தாலும் நான் வாங்க மாட்டேன். எனக்கு வேலைதான் முக்கியம். வெரி குட். நான் எதிர்பார்த்த வேலைக்கார பொண்ணு நீ தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா, எதுக்கு ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ண? இல்ல, காத்துதான் வெளியில இருந்து விசு விசுன்னு வருது. எதுக்கு கரண்ட் வேஸ்ட் பண்ணணும்னு தான். ஓகே ஓகே, ஆரம்பத்திலே ஹார்ட்ட டச் பண்ணிட்டேன். யுவர் அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்ம். இது கிச்சனு, அது கொல்லப்புறம். உன் வேலையை நீ ஆரம்பிக்கலாம். அடேங்கப்பா, கத்திரிக்காய்க்கு கையங்காலம் முளைச்ச மாதிரி இருக்கே. நீ எங்க சுறுசுறுப்பா இருக்க போறியோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஆனா நீ உன் சொந்த வீடு மாதிரி நினைச்சு சுத்தமாக்கி உன் திறமையை நீ காமிச்சிட்ட. எல்லாரும் உணர்ந்து கொள்ள நீ ஒரு சாதாரண வேலைக்காரியே அல்ல, அதையும் தாண்டி அற்புதமான வேலைக்காரி. இந்தா வீட்டு சாவி, பத்திரமா பாத்துக்க. வெளியே போகணும்னா வீட்டை பூட்டிட்டு தான் போகணும். எனக்கு வசூல் இருக்கு. நான் கோயம்பேடு மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வர்றேன். வரட்டா? என்னம்மா இதுக்கு போய் கால்ல விழுகிற? நான் மார்க்கெட்டுக்கு தானே போறேன், கோட்டைக்கா போறேன். ஐயா, வந்த நாளே என்ன நம்பி இந்த வீட்டு சாவியை ஒப்படைச்சிட்டீங்களே. உன்ன மாதிரி நேர்மையான பொண்ணை நம்பி வீட்டை மட்டும் இல்லாம நான் நாட்டையே ஒப்படைக்கிறேன். நான் வரட்டுமா? சாமி படத்துக்கு போட வரும்போது 10 முழம் பூ வாங்கிட்டு வாங்க. 10 முழம் எதுக்குமா? 2 முழம் போதும், கிள்ளி கிள்ளி வச்சுக்கலாம். அதனாலதான் சாமி படத்தை எல்லாம் சின்ன சின்னதா வாங்கி மாட்டிருக்கிறேன். பாத்தியா? ஐயோ, சாமி கிட்ட கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. சாமி என்ன, அவங்க தாத்தனே வந்தாலும் என் கொள்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன முழிக்கிற? போக போக பாரு, என் கொள்கைக்கு உன்னைய கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கிறேன். வீடே மாறி இருக்கு. வாசல்ல கோலம் போட்டிருக்கு, மாயில வேற கட்டி இருக்கு. நம்ம வீடு இவ்வளவு டீசெண்டா இருக்க சான்ஸே இல்லையடா. அதுதானே. அங்க வர்ற ஒரு வில்லேஜ் பிகர். ஆமாண்டா. ஏதோ ஒரு பாட்டி புதுசா குடி வந்திருக்கடா. பாத்தியாடா நம்ம அப்பன வீட்டை யாருக்கோ விலைக்கு வச்சுட்டு நம்மள பிளாட்பாரத்துல படுக்க வச்சான் தண்டலு. இந்த வீட்டை தாண்டா எனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லி அந்த ஆளு. எனக்கு உனக்கு பின்னால இருக்க கார் செட் இருக்குல்ல, சொல்லிருக்காரு. சும்மா இருடா, போய் விசாரிச்சு பாப்போம் வா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ கூஸ்மி. என்ன இங்கிலீஷ்? தமிழ்ல கேள்றா. என்னங்க வீட்ல யாருங்க? கொஞ்சம் வெளியே வர்றீங்களா? யாரு? ஹலோ, உங்களதான். யார் வேணும்? இந்த வீட்டுல தண்டல் பாண்டின்னு ஒரு மாக்கா இருந்தாரு. அவர் இப்ப எங்க இருக்காரு? எப்ப கிளப்பி விட்டீங்க? நீங்க யாரு? நாங்க 2 பேரும் அவங்க பிள்ளைங்க. அவர் எங்க இருக்காருன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். என்னது? இவரை பார்த்தா சர்க்கஸ்ல வர பஃபூன் மாதிரி இருக்காரு. உங்களை பார்த்தா ரிங் மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க. அவர் பிள்ளைங்க மாதிரி தெரியலையே. எதுக்கு ஒரு ஓரமா உட்காருங்க, அவர் வந்தா கேக்குறேன். ஏது உஷாவா? பாத்தியாரா, நம்ம சொந்த வீட்டுல எவ்வளவு ஒருத்தி ஓரமா உட்காருன்னு சொல்ற அளவுக்கு நம்மள நம்ம அப்பா அசிங்கப்படுத்தினா. பாத்தியாடா, வெண்டக்கா சைஸ்ல இருந்துகிட்டு நம்மள எப்படி கிண்டல் பண்ணிட்டு போறா பாரு. அதானே. வாங்கடா. அப்பா முதல்ல நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா உள்ளவா. ஏன்பா எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ண? யார கட்டி வீட்டை வித்த? நான் எதுக்குடா வீட்டை வைக்கிறேன்? பார்லிமெண்டே வாங்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா யாராவது பணம் வாங்கி திருப்பி தராங்களா? இங்க கூட்டி வந்துட்டியா? இல்ல வேற ஏதாவது மேப்படி பிசாவா? ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கனால நீங்க அப்படி நினைச்சிட்டீங்களாடா? உள்ள வாங்கடா, பேசிக்கிடுவான். வாங்கடா வாங்க. நில்லுங்க.
இது வீடு, ஷூ எல்லாம் கழட்டிட்டு வரணும். என்னடா ஷூ எல்லாம் கழட்ட சொல்ற? புது பழக்கமா இருக்கு. அதானே நம்ம என்னைக்கு ஷூ இல்லாம வீட்டுக்குள்ள போயிருக்கோம்? குளிக்கும் போது கூட ஷூ போட்டு தானே குளிச்சிருக்கோம். எல்லாம் நேரம்டா. சரி சரி கழட்டு. எல்லாம் அந்த பெருசு பண்ற வேலை. நல்லாவே அதிகாரம் பண்ற. இத அப்படியே மெயின்டைன் பண்ணு. அப்பதான் அவனுக்கு சரிப்பட்டு வருவானுங்க. இல்லங்க, மறுபடியும் எதுக்கு நிக்கா? போய் கை கால்லாம் அலம்பிட்டு வாங்க. குளிச்சிட்டு வரதாயி. டே சிவா, என்ன இந்த வீட்டுல ஆதிக்கம் தலைவரிச்சு ஆடுது, அதிகாரம் தூள் பறக்குது, என்ன கலக்க வழக்குன்னு ஒண்ணுமே புரியலடா. அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. சரி வா கிணத்தடியில போய் யோசிப்போம். இந்த மாதிரி சவுண்ட கொடுத்து விரட்டினா அவனை உருப்பிட்டுருவானுங்க. நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, நான் பாத்துக்கிறேன். பாத்தீங்களாடா? டேய், நீ போடுற கண்டிஷனுக்கு எந்த தேசத்துல இருந்து வேலைக்காரி வருவான்னு கேட்டீங்கல்ல, வந்துட்டாடா. இனிமே இந்த பொண்ணுதான் ஆல் இன் ஆல் பவர்ஃபுல் வேலைக்காரி. என்னது வேலைக்காரியா? ஆளினாடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களை படாத பாடுபடுத்திட்டு இப்ப பம்முடா வர்றா. சும்மா இருங்கடா. இந்த பொண்ணு வந்த பிறகுதான் வீடே கொஞ்சம் லட்சணமா இருக்கு. நீ ஏமா பயப்படுற? வாமா இப்படி. இவங்க என் பசங்க தான். அவன் பேரு சிவா, இவன் பேரு விச்சு. ஓ, எனக்கு நல்லா தெரியுமே. எப்படி தெரியும்? அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே. ஒரு அமைதி, ஒரு தெளிவு, ஒரு வீரம். கேட்டீங்களாடா? என் இருக்கிற குணம் பூரா உங்ககிட்ட அப்படியே இருக்குன்னு அந்த பொண்ணு கரெக்டா சொல்லுது. அந்த பொண்ணு சொன்னா நம்பிடுறதா? ஏன்பா உங்ககிட்ட இல்ல அதெல்லாம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்க? டே சிவா, வெளியில என்ன பார்த்துட்டு சர்க்கஸ் பப்புன்னா ஒன்னே ரிங் மாஸ்டர்னா, இப்ப நம்ம அப்பனை பார்த்தவன அமைதி தெளிவு வீரம் அப்படி இப்படின்னு பொட்டிய போடுறாடா. ஜெகஜால கில்லாடிடா இவ. எதுக்கு 8 அடி கேப் விட்டு எச்சரிக்கையா நிக்கிறது ரொம்ப நல்லது, இல்லன்னா டேஞ்சர். ஓகே ஓகே. இந்தாமா, இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு. உள்ள இருக்க இரும்பு பெட்டியில வச்சு பத்திரமா பூட்டு சரியா பூட்டிருக்கான்னு நல்லா இழுத்து பாத்துக்க. சரிங்கய்யா. யோ, இது உனக்கு நல்லா இருக்கா இல்ல நல்லா இருக்கான்னு கேக்குறேன். என்னடா இது? என்னைக்காவது ஒரு நாள் ஆச்சு என் கண்ணுல பணத்தை காட்டிருக்க நீ? சாமியாச்சு காட்டிருக்கா நீ? எப்படா காட்டுவேன்? பெத்த அப்பங்கிட்டே நீங்க முகமுடி ஓட்டு கொள்ளையடிக்க வந்தவங்களாச்சே. அது என்னைக்கோ ஒரு நாள் சந்தர்ப்பம் சொல்ல ஆட்டிய போட்டது. அத மறக்கலையா நீ? எப்படா மறக்கிறது? வாங்கடா சாப்பிடுவான். முகமுடி கொள்ளக்காரங்களா வேறே வச்சுட்ட நீ. அறிந்து அறியாமலும் தெரிந்து தெரியாமலும் செய்த தவறுகளை இங்க என்ன இருமுடி கட்டிக்கிட்டா இருக்கான்? சோத்த சாப்பிட்டு போவானா? மறுசோறு வாங்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். ஒரு பயபக்தியோட சாப்பிட விட மாட்டேன் நீ. மிளகு ரசம் உடம்புக்கு நல்லது, நல்லா சாப்பிடுங்க. ஆமா, சாப்பிடுறதுல நான் கவனிக்காம விட்டேன். என்னமா கையில கட்டு? அது ஒண்ணும் இல்லையா, காய் நறுக்கும் போது கத்தி பட்டுடுச்சு. நீ என்னத்துக்கு காய் நறுக்குன? இந்த பையில என்னத்துக்கு இருக்கானுங்க? இவனுங்களை நறுக்க சொல்ல வேண்டியதானே? காய் நறுக்கிறத கெட்டிக்காரங்க அந்த வேலையாவது உருப்படியா செய்யட்டும். என்ன நக்கலா பா உனக்கு? டே சிவா, பாத்தியா? காய் வெட்டும் போது கை நறுக்கிருச்சான். சென்டிமெண்ட் டச்சிங். கட் அவுட்டா குட்டுனானு தெரியா? இருக்கா. ஆமா, இது மிளகு ரசம் சொல்லி தானே ஊத்துன? ரசமா இது? ஒரு ருசி குணம் மனம் ஏதாவது இருக்கா? எங்க அப்பா வச்ச ரசத்தை நீ குடிச்சிருக்கியா? அது ரசம். இது என்ன ரசம் இல்லாம காப்பில ஊத்துற டிக்காசனா? இதுக்கு அதுவே மேலு. இந்த அரிய கண்டுபிடிப்ப சொல்றதுக்கு தான் 3 தடவை ஊத்தி ஊத்தி குடிச்சியாக்கு. பின்ன சாப்பிட்டு பார்த்தா தானே கரெக்டா ரிசல்ட் சொல்ல முடியும். என்னடா இந்த பார், தேவையில்லாம எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்தாமா அந்த சாம்பார ஊத்த. அம்மா தாயே, நம்ம நல்லா வாய்க்கு ருசியா சமைக்கிறோம், அதனாலதான் இவனுக்கு 2 பேரும் இந்த கட்டு கட்டுறாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுறாத. ஏதோ கொடுமைக்கு முழுங்கிட்டு இருக்கான். பொய் சொல்றதுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னா உங்க 2 பேத்துக்கு தாண்டா கொடுக்கணும். ஏண்டா குருட்டு கோழி தவுட்ட முழுங்குற மாதிரி கப்பு 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 கப்புன்னு முழுங்கி போட்டு இப்ப என்ன சொட்டையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எங்கம்மா ஓம்பேர் உள்ள அடித்தக்கனா? என்னது? வெண்டக்கா தானக்கா. அக்காவா? கத்திய தூக்கல கொண்டு நீ. இருக்கட்டும் இருக்கட்டும். அப்பா, நாளைக்கு என்னோட பிறந்த நாள். ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். கொடு. இல்ல, அதுக்கு பணம் 1000 ரூபாய் வேணும். அது நீங்க தான் தரணும். ஏய், நீங்க 2 பேரும் என்னடா பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க? இப்படி சாதனை எதுவும் பண்ணாம பிறந்த நாள் கொண்டாடுறதே தப்பு. அதுலயும் நீ அடுத்தவன் காசுல கொண்டாடணும் நினைக்கிற பாரு, அது மன்னிக்க முடியாத தப்புடா. அடுத்தவங்க காசு ஒண்ணும் இல்ல, எங்க அப்பா காசு, எங்க 2 பேரும் சேர வேண்டிய காசு. ஒரு 1000 ரூபாய்க்கு பெற மாட்டோமாங்க. இங்க பாருங்க, 100 ரூபாய் கிட்டதான் செலவாகும். உங்க பிறந்த நாளை இங்கே கொண்டாடுங்க. இனிப்பு பலகாரம் எல்லாம் நான் செஞ்சு தரேன். ஹோட்டலுக்கு போய் வெட்டி செலவு பண்ணாதீங்க. பிறந்த நாள கொண்டாடணும்னா கௌரி சொன்ன மாதிரி இங்க கொண்டாடு. ஹோட்டலுக்கு போனீங்கன்னா முக்கா தொட்டு தர மாட்டேன். பாக்கடா நிலைமைய. அதானே புதுசா வந்த வண்டிகள் அவன் இஷ்டத்துக்கு சட்டம் போட்டு போறான். அதை நம்ம அப்பா அமல்படுத்துறாரு. மொத்தத்துல அரசாங்கம் மாதிரி ஆகி போச்சா நம்ம வீடு. இவனமோ அப்பாக்கு பைனான்ஸ் மினிஸ்டர் மாதிரி பண்டா பண்ணிட்டு போறான். டேய், இனிமே நமக்கு சில்லறைக்கு டிங்கி தான். நான் எங்கேயும் சமாளிச்சுக்கிறேன். என்கிட்ட கடன் கேட்கிறவளை வச்சுக்கிறாங்க. கத்தி